ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. தளபதி வருகைக்காக காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாடே காத்துட்டு இருக்கு, உலகமே காத்துட்டு இருக்கு. இந்த ஒரு நொடிக்காக தான் ஜோசப் விஜய் எனும் நான் அந்த குரலை கேட்கறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 தளபதி சொன்ன மாதிரியே முதலமைச்சர் ஆகிட்டாப்ல. ஏன்னா 2029 இந்தியாவோட பிரதமராக, பாரத பிரதமராக நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் வருவாங்க. இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டைலாகாக சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன், சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எல்லாமே மாற்றம் ஆகுங்க. தமிழ்நாடே மாற்றம் ஆகும். தளபதி கையில் நிச்சயமாக இருக்கு. நாங்கள் எல்லாரும் நம்பி இருக்கோம். நிச்சயமாக நல்லது செய்வாங்க. அது அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போது திமுக கூட்டணியில் இருந்தாங்களோ, அவங்க 3 பேருமே இருக்காங்கன்னு வச்சுப்போமே, அவங்க அந்தந்த இடத்துல தான் திமுக ஓட்டு வாங்கணும் கிடையாது. இவங்களோட ஓட்டு 234 தொகுதியிலும் இருக்குல்ல, அந்த கூட்டணியில் இருக்கவங்களோட இருக்குல்ல, அவங்க வாங்கியிருக்காங்களா? அப்புறம் இவங்களோட ஓட்டையும் அவங்க வாங்கியிருக்காங்களா, திமுக வாங்கியிருக்காங்களா? அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? இவங்க ஜெயிச்ச இடத்துல தான் நீங்கள் சொல்கிறீங்க திமுக போட்ட ஓட்டு, திமுக ஓட்டு போட்டு. மற்ற இடத்துல இவங்களோட தொகுதியெலாம் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைக்கு தமிழகம் எங்குமே இருக்குது ஆள். அப்படி இருக்கிறப்ப அவங்களோட ஓட்டு எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்காங்கல்ல, அதோட பலன் தான் இந்த சீட்டு. அதனால் நம்ம அதை மாதிரி பேச முடியாதுல்ல. இது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தான் போகுது. எப்போ பார்த்தாலும் அரைச்சமாகவே திமுக மாற்றி இருந்தது. இன்றைக்கி நமக்கு பெரிய விடை பெற்றுட்டோம். இனிமேலுக்கு தளபதி தான். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தளபதி தான். நிச்சயமாக நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க, கண்டிப்பாக நல்லது செய்வாங்க, நம்புகிறோம். அண்ணா அதை நான் வியந்து பார்க்குறோம்ண்ணே. காலையில் ஒரு கோழி குப்பெல்லாம் மக்கள் வந்துட்டாங்கண்ணே. எல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியலண்ணே. ஃபேன்ஸு, மக்கள், பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டாங்கண்ணே. 2 கிலோமீட்டருக்கு அந்த உங்கள்கிட்ட நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறப்ப புதிய ஆட்சி கண்டிப்பாக புது திருப்பங்கள் நிறையா இருக்கும்ண்ணே. அதான் தலைவர் நிறைய அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர் இந்த நம்ம பழச கிளற வேணாம், அவர் நிறையா சொல்லாதையும் நிறைய செய்ய போகிறாரு. பார்ப்பீங்க, புதிய முயற்சி நல்லா இருக்கும்ண்ணே. ஆனால் தடைலாம் தளபதிக்கு ஒரு பிரச்சனைண்ணே. தளபதி படம் வந்தாலே 1000 தடை இருக்கும். அரசியலுக்கு வரக்குள்ள 1000 கோடி தடை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் சிஎம்மாக பதிவேற்கிறார்ல. ஆனால் அதெல்லாம் வேணாம்ண்ணே. அதெல்லாம் வெளியிலேருந்து தானே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன இப்போ 4 நண்பர்கள் இருந்தால் தான் நம்ம சேர்ந்து ஒரு நல்ல விஷயமே பண்ண முடியும். அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஊரில் பகையாளியாக இருந்தாலுமே சரி ஓகே நம்ம ஊர் பையன் நல்லான்ட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு கொடுக்குறதுலையே அந்த மாதிரி தானே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுண்ணே. நட்பாக ஒரு நம்ம நாட்டுக்காக எப்படி இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணினா ஒரு மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இழுப்பறி ஆகிடுச்சுலாம் கடைசி நேரத்தில். பரவாயில்ல, தளபதிக்கு தடை இல்லாமல் வந்தால் விஜய்ன்ற பேருக்கே ஒரு மரியாதை இல்லைண்ணே. புதிய மாற்றங்கள் நிறையா இருக்குது. மக்கள் போக போக பார்ப்பாங்க. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். தமிழ்நாடு இன்னுமே தூய தமிழ்நாடு வருண்ணே. அதான் தளபதியாக சொல்லியிருக்காரு, மக்களாட்சி நடக்குன்னு சொல்லிட்டு. இது தளபதி ஆட்சியாக இருக்கானே, மக்கள் ஆட்சியாக இருக்கும். அதனே தமிழகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கிட்டால், அண்ணன் திரையுலகத்தில் இருந்தார், அப்பையும் டாப்பில் தான் இருந்தார். அப்பையும் சில விமர்சனங்கள் வந்ததே. இந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட விமர்சனத்துக்கு உண்டான ஆளுமனே திரையால் வந்தவன் தடம் மாறுதுன்னு சொல்லி அண்ணனே ஒரு பாட்டில் ஒரு லைன் இருக்குங்க. இப்போ முக்கியமான விஷயம், குறிப்பு என்ன தெரியுமாண்ணே, ஆட்சிக்கு வர்றப்ப முன்னாடி 10 சீட்டு 4 சீட்டோடு எடுக்க மாட்டாங்கன்னாங்க. 108 சீட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ அவங்களுடைய கருத்து என்ன தெரியுமா, இதை எப்படி இவங்க கையாள போகிறாங்கன்றது ஒரு தரப்பு. உண்மை தானே? 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வச்சிருந்து. அரசியல்னா என்ன, மக்கள் பணினா என்ன, மக்கள் நலத்திட்டம்னா என்ன, எங்கள் அண்ணன் காட்டுவார். அரசியல்வாதிக்கே பாடலுக்குரிய ஒரே மனிதன் தளபதி விஜய், என்னுடைய அண்ணன், உயிர்களுக்கும் மேலான என்னுடைய தளபதி. அடுத்த கேள்விகள்ண்ணே. கூட்டணி கட்சியோடைய ஆதரவு இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை தான், இல்லைன்னா நான் சொல்லலை. பட் அது தலைமையில் அண்ணனுக்கு தெரியும். 6 வருஷம் இருக்கார், அண்ணன் புஷியானந்து இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் விஷயங்கள் என்ன நகர்வு யாருக்கிட்ட எப்படி இருக்கணும்ட்டு. அது இப்போதைக்கு தலைமை நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு, நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அடுத்த கிட்ட நகர்வு நம்ம ஆட்சியோடைய நடத்துகிற விதத்தில் தான் நம்மளை எல்லாருமே மதிக்க போகிறாங்க, கேட்க போகிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அது முக்கியமாக குறிப்புன்னு, தேனி தொகுதிக்கு அண்ணன் வரவே இல்லை. எங்களுடைய மாவட்ட செயலாளர் RS பிரகாஷ். தேனி தொகுதி மொத்தம் 4 தொகுதி, 4 தொகுதியில் கம்பமும் பெரியகுளம் சட்டமன்றமும் அடித்தாச்சு. ஆனால் போடியும் மெஜாரிட்டியாக வந்தது தான். பட் இருந்தாலும்னா ஓபிஎஸ்க்கு இணையாக தான் வந்துச்சு. இருந்தாலும் நெக்ஸ்ட்டு அதில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அண்ணன் அந்த தொகுதிக்கு வரவே இல்லை. வரலன்னு அவருக்கு சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. வராத தொகுதியில் 2 தொகுதி எடுத்து கொடுத்தோம். அண்ணன் வந்திருந்தாருன்னா 4 தொகுதி தேனி மாவட்டத்தில் எடுத்து கொடுத்துருப்போம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நல்ல ஆட்சியில் நல்ல மக்களாட்சி கொடுப்பாரு. மக்களுக்கு சொல்கிறதில்ல, பெண்களுக்கு முழுக்க பாதுகாப்பு. கண்டிப்பாக நம்மள இந்த தமிழ்நாடு தலை நிமிர போகுது இனிமேல் தான்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது தான். வந்துட்டார். இன்றைக்கி எல்லாரும் என்ன எதிர்பார்க்கலோ கண்டிப்பாக செய்வார் அவர். எல்லாருக்கும் தேவையான மாற்றங்களை அடிப்படை வசதிகள், முக்கியமாக அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. கண்டிப்பாக நம்பலாம். ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் வந்து மக்கள் ஒரு 3 to 5 டேஸாகவே எல்லா சேனலுமே கட் பண்ணிவிட்டு நாங்கள் வெறும் அந்த நியூஸ் சேனலை மட்டுமே நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவர் பதவி ஏற்றதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து நிறைய மகளிருக்காக நிறைய பஸ் விடுறதுலேருந்து நிறைய வந்து மகளிருக்காக செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் ஆட்சி வந்து நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து உண்மையாகவே ஏழைங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு அவர் கொடுத்த வாக்குறுதி வந்து அந்த இடத்துல போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து அதை நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து நம்ம ஓட்டு போட்டது மட்டும் நம்மளுக்கு கடமை கிடையாது. இதுக்கப்புறம் வந்து அவர் நல்லா ஆட்சி அமைக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளோட பங்களிப்பு அதில் வந்து நிறையவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அவர் இத்தனை நாள் வந்து அவர் ஒரு நடிகராக நம்ம பார்த்துன்னுட்டு திடீர்னு சிஎம்மாக பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நாளை வந்து நாங்கள் நிஜமாகவே எங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பொண்ணால் தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் அவர் ஆட்சி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நாங்களும் வந்து மக்களாகிய நாங்களும் வந்து அவருக்கு நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் விஜய் பார்க்க பெங்களூர்லேருந்து வந்துக்கிறோம். எங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு விஜய் பார்த்து. விஜய் பார்க்கறதுக்கு பெங்களூர் நேற்று நைட்டே சொன்னேன், இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து வராங்க. நேற்று நைட்டே ஏறி இப்போ வந்தாங்க. காலையிலேருந்து டேரெக்டாக இங்கே தான் கூப்பிட்டு வரேன். இன்னும் ரெடி கூட ஆகலை, அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு டேரெக்டாக இங்கே தான் பேக்கெலாம் இங்கே தான் ரூமில் தான் வச்சுருக்கோம். முதல்ல இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம், அது நம்புகிறோம். இளைஞருக்காக நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். புதிய கட்சி வந்திருக்கு, வரவேற்போம். கண்டிப்பாக வரவேற்போம். நல்ல விஷயமே நடக்கும். எப்பயுமே மாற்றங்கள் நல்லது எது செஞ்சாலும் அது மாற்றம் தான். இதுதான் அதுதான் இல்லை, அவர் செஞ்சாலே அது மாற்றம் தான். தளபதிக்காகவே பார்ப்போம் நாங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் விஜய் பார்க்குறதுக்கவே. மக்கள் ஓட்டே மாற்றி போட்டுக்கிறாங்க. இன்னும் நாட்டை மாற்ற மாட்டாரா நான் விஜய் எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. தளபதி விஜய்னு பேர் போய் இப்போ சிஎம் ஜோசப் விஜய். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம்ம ஹாப்பி. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே தளபதி ரசிகர். எலெக்ஷன் அறிவிச்சிலேருந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து தூக்கமே இல்லை. அவருக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு அவ்வளோ பதட்டமாக அங்கேருந்து வந்து அங்கே நடந்து வர அளவுக்கு முடியல. எப்போ உள்ளே விடுவாங்களோ தெரியல. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் உள்ளே போகிறது. சொல்கிறதுக்கு வார்த்தையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மாற்றமும் இதுக்கப்புறம் நல்லா நடக்கும் தமிழ்நாட்டில். எப்படி சொல்ல முடியாத சந்தோஷம். வாய பேச வரல, ஒரே பதட்டமாக இருக்கு. பெண்களுக்காக நிறைய சலுகைகள்லாம் சொல்லியிருக்காரு, பண்ணுவார். ஆமாம், கண்டிப்பாக அவர் மட்டும்தான் இருக்கணும் இதுக்கப்புறம். பெரிய மாற்றம் ஏற்படுத்தி இருக்குது. இந்த மாற்றத்தை தான் எதிர்பார்த்து நடுத்தர மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய எழுச்சி. அதுபோக வந்து மக்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக இந்த கட்சி செய்து கொடுக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாற்றிலேயே 2 திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் நிறைய தேவைகளோடு செய்திருக்கிறார்கள். அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கட்சியாக எங்களது கட்சி இருக்கும். இது அதிகாரம் அல்ல, பொறுப்பான செயல். இந்த பொறுப்பை நாங்கள் உபயோகப்படுத்தி மக்களிடத்திலே நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாதாரண தொண்டர் முதல் கொண்டு அமைச்சர் பெருமக்கள் முதல் கொண்டு மக்கள் மன்றத்திலே என்ன குறைகள் இருக்கிறதோ அதை நிறைவாக செய்து தர வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கடைசி தொண்டன் முதல் கொண்டு. ஏனென்றால் ஓட்டுக்காக நாங்கள் அலைந்து திரிந்த காலங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதனால் எங்களுக்கு நிச்சயமாக மக்களுடைய கஷ்டங்கள் தெரியும். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே நாங்கள் கண்டிப்பாக செயல்படுவோம் என்பதை இன்ற நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நன்றி என்றைக்கும் தமிழக வெற்றி கழகம் மறக்காது. இது மாதிரியான மாற்றங்கள் லஞ்சமில்லாத லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசாக இது செயல்படும். பொதுமக்கள் பணத்திலிருந்து ₹1 கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் எங்களது தளபதி. அந்த தளபதியினுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு
ஒரு வார்டிலே முதல் கொண்டு எம்எல்ஏ முதல் கொண்டு அமைச்சர்கள் முதல் கொண்டு கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரராக நாங்கள் செயல்படுவோம். அதாவது இந்த ஆட்சி அமைகிறதுக்கு என்னோட பங்கும் கொஞ்சம் இருக்குது. அதே நேரம் என்னை யாருன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ வீடியோ மர்மமாக எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அதையும் நான் கண்டு பார்த்துட்ருக்கேன். இந்த புதிய ஆட்சி நிறையா சவாலை சந்திச்சே ஆகணும். ஆனால் இந்த சந்திச்சு ஆக வேண்டிய இந்த இதை சமாளிக்கலாம், தவிர்க்கலாம். மாற்றங்கள் இப்போதைக்கு என்ன தேவைன்னு சொன்னால் அரசு துறை நிர்வாகங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். முதல் விஷயம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மேடேறி போய் கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இலவசங்கள். இந்த இலவசங்களை இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். இருக்கவங்க பல பேர் இதை முந்தைய ஆட்சியில் பேரை போட்டு வாங்கி வச்சுட்டாங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சூழல்லாம் தெரியுது. ஆனால் அதே நேரம் பாருங்கள், இவர் அறிவிச்சிருக்க திட்டங்கள் கொஞ்சம் நடைமுறைப்படுத்துறது கொஞ்சம் சாத்தியமானு சிந்திக்குது. ஆனால் சாத்தியப்படுத்தலாம். அதுக்கு அரசு நிதியோ கடனை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னென்னா, இருக்கிற நிதியை கையாண்டு இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் சரிவு எடுத்தனாலே சரியாயிடும். மேற்கொண்ட வேறு இன்னும் பிரச்சனை இல்லை. நல்லாட்சி கொடுப்பார். இடைஞ்சல்லாமல் இருந்தால் நல்லாட்சி கொடுப்பார். அதிமுக கொஞ்சம் வழங்கியிருக்கலாம். ஏன்னா பொதுமக்களுக்கான தொண்டு செய்யறதுக்கு தான் பதவியை தவிர ஒரு தனி மனிதனுக்கான பதவியே இது கிடையாது. அதனால் விஜயை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் புதுமையாக வந்திருக்காரு. திராவிட கட்சிகளை பூரா கொஞ்சம் தாழ்த்தி தான் பிடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றத்தின் பாதை தான். ஒன்றும் தவறே இல்லை. ஆதரவு பெற்று ஆட்சினா உண்மையாக நேர்மையாக அந்த கூட்டணி கட்சியிலேருந்து வெளியேறி இப்போ ஆதரவு கொடுக்குற கட்சி சரியாக இருக்கணும். இதை தவிர்த்து தான் சொந்த பலனுக்கோ பயனுக்கோ அடுத்து ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கிறதுனால அந்த நடவடிக்கை உள்ளிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்காது, நடக்கக்கூடாது, அது ஆகாது. ஏன்னா மக்களை தான் பார்க்கணும். இது மக்களுக்கான ஆட்சியாக தான் பார்க்கணுமே தவிர வேறு ஏதாவது ஒரு தப்பு தவறுனா போராடி பார்க்கலாம். ஒரு தவறும் கிடையாது. மேலும் பிஜேபியை பொறுத்தளவுக்கு அது நல்லதான் செய்யுது. அதை ஜெயிச்சிருக்க 18 மாநிலங்கள் நல்லா தான் இருக்குது. ஏன் தமிழ்நாடு மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுதுன்னா, இங்கே பூராமே பொதுமக்கள் பணத்தை சூறையாடி தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கைப்பற்றுறதுக்கு விஜய் போன்ற ஆள்கள் முன்னணி எடுத்தே ஆகணும். அது பிஜேபி உதவும். பிஜேபி உறுதியாக உதவும். அதனால் பிஜேபி தவறான கண்டிஷனே கிடையாது. இவங்களா போட்டு இவங்களா ஒரு சிந்தனை இது பண்ணுறாங்க. ஓகே. ஒரு